வாங்க இன்றைய கதையை பார்க்கலாம். இன்றைய கதை யாருடையது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. சிவசங்கரி அம்மா எழுதின கதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கதையினுடைய பெயர் என்ன தெரியுமா? சி மானங்கெட்டவர்களா. இதுதான் கதையோட பேர். கதை ரொம்ப நல்லா இருந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அன்று எனக்கு நிறைய வேலைகள். மாலையில் அன்னை கஸ்தூரிபா அனாதை விடுதியின் 10வது ஆண்டு விழா. மந்திரி வர்றாரு, நிறைய முக்கியஸ்தர்கள்லாம் வர்றாங்க. ஆசிரமத்தோட வளர்ச்சிக்காக, அதை விரிவுபடுத்துறதுக்காக கடந்த சில மாதங்களாக நாங்கள் பாடுபட்ட சேகரித்த அந்த பணத்தோட விவரத்தை, அதை நாங்கள் எப்படியெல்லாம் செலவழிக்க திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காரியதரிசி அப்படிங்கிற ஒரு முறையில் நான் தான் விளக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் 10 மணி. கடைசி நிமிஷ ஏற்பாடுகளை கவனிக்க கமிட்டி கூட்டம் வேறு இருந்தது. இதற்குள்ளே நான் என்னுடைய உரையை தயார் பண்ணணும். வீட்டுக்கு முன்ன பின்ன வந்தாலும் மாலையில் நிதானமாக கூட்டத்துக்கு போகலாம். என்னோட கணவர் ஊரில் இல்லை, ரோட்டரி கிளப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் டெல்லியில் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு விருந்தாளியாக அழைக்கப்பட்டு போயிருக்காரு. ரோட்டரி சங்கத்தோட பெண்கள் பிரிவான இன்னர்வீல் அமைப்பின் உப தலைவி தான் நான். அதனால் என்னை இந்த ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ஆசிரமத்து ஆண்டு விழா இருக்கிறதுனால என்னால் போக முடியலை. காலையில் எழுந்ததுலேருந்து ஒன்று மாற்றி ஒன்று ஃபோனு, என்னென்னமோ சந்தேகம். இதுக்கு நடுவில் நான் என்னோடய அறையில் பேனாவோடையும் பேப்பரோடையும் உட்காந்து என்னோடய பேச்சை தயார் பண்ணுறதுல நான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். மும்முரமாக சில பக்கங்கள் எழுதிட்டேன். கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா எங்கள் சமையல்காரர் சாம்பு கதவு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். நான் மெலிந்த உடம்பு தான் அவரோட உடம்பு. சிவப்பாக இருப்பார், உச்சியில் ஒரு குடுமி, நெத்தியில் விபூதி பூசியிருப்பார், அழுக்கு இல்லாமல் பூணல் போட்டிருப்பார், வெள்ளை வேஷ்டி, தோளில் ஒரு சிவப்பில் காசி துண்டு போட்டிருப்பார். சாதாரணமாக எல்லா சமயக்காரர்கள்கிட்டையும் இல்லாத சுத்தம் இவர்கிட்ட இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு இருப்பார். எப்போவுமே அவர் என்னோடய அறை வரைக்கும் அவர் வரவே மாட்டார். சமயக்கட்டு, தாழ்வாரம், சாப்பிட்ற அறை, அவ்வளோதான், அங்கே மட்டும்தான் அவர் வருவார். இன்றைக்கே இவர் இந்த கதவு ஓரமாக வந்து நிற்கிறாரு. என்ன சமாச்சாரம் அப்படின்னு நான் கேட்டேன். வேலையாக இருக்கியாம்மா? தயக்கத்தோடு கேட்டார். பரவாயில்ல சொல்லுங்க. என் பொண்ணு வந்திருக்கா, பின்கட்டில் இருக்கா, சித்த வந்து பார்க்க முடியுமாம்மா? எனக்கு ஒரே ஆச்சரியம். சாம்பு மாமாவோட பெண்ணா இங்கே எதுக்கு வந்திருக்கா? சாம்பு எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்து 4 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. தஞ்சாவூரில் இருக்கிற எங்கள் அம்மா ஒரு தடவை ஒரு கடிதம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில், உனக்கு சாம்பு ஞாபகம் இருக்கா? செவப்பா நம்ம வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் சமைக்க வருவார் அவர் தான். சின்ன பொன் குழந்தைய விட்டுட்டு அவர் மனைவி செத்து போயிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணை அவர் வளர்த்தாரு. ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னால் தன்னோட சக்திக்கு மேற்பட்ட இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். மாப்பிள்ளைக்கும் அவனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குணம் பத்தாது. அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் ஆகாமலேயே செஞ்சிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு புத்தி எங்கே போச்சோ தெரியல. அப்பாவை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. கறவை மாடு மாதிரி அவர்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் கறந்துக்கிறதோட சரி. மற்றபடி இந்த சாம்புவுக்கு ஒரு விஷயத்துலேயும் இது கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னால் சாம்பு கீழே விழுந்து கால் வேற உடஞ்சி போய் படுத்துட்டார். நல்ல காலம் பிழைச்சிட்டாரு. ஆனால் நல்லா நடக்க முடியல. கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடக்கிறாரு. பெரிய விசேஷங்களுக்கெல்லாம் போய் சமைக்க முடியலை அவருக்கு. யார் வீட்லையாவது சமைச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதை அவர் என்கிட்ட சொன்னார். நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்.
பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நல்ல மனுஷம்மா, திருட்டு புரட்டு கிடையாது, நல்லா சமைப்பார், சமையல் அமிர்தமாக இருக்கும். உங்களோட குடும்பம் சின்ன குடும்பம் தானே, உனக்கும் ஒரு சமைக்கிறதுக்கு சரியான ஆள் கிடைக்கல, அவரை நான் அனுப்பி வைக்கவா? நீ மாப்பிள்ளையை கேட்டுட்டு எனக்கு கடிதம் போடு அப்படின்னு அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. நானும் என்னோடய கணவர்கிட்ட கேட்டோன்னே, உன் இஷ்டம், நீ என்ன வேணா செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்குமே வீட்டுக்கு பெரியவரா நல்ல பொறுப்புள்ளவராக ஒருத்தர் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு தோணுச்சு. உடனே அம்மாக்கிட்ட கடிதம் போட்டு அவரை அனுப்பி வை அப்படின்னு சொன்னேன். சாம்புவும் வந்து சேர்ந்துட்டார். வந்த புதுசில் அவர்கிட்ட அவர் பொண்ணை பற்றி கேட்டேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காளாமே மாமா, எங்கே கொடுத்துருக்கேள்? சாம்பு அன்னைக்கு கொஞ்சம் பேசினார். அருமையாக வளர்த்த பொண்ணாச்சே, கண்ணு கலங்காமல் இருக்கட்டுமேன்னு சக்திக்கு மீறி கடனை வாங்கி செலவு பண்ணேன். சரியான பணம் பிடிங்க ஜென்மங்கள் அப்படின்னு எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது. உடம்பால் உழைக்க சொன்னான். அவாத்தில் என்ன விசேஷம்னாலும் நான் தான் சமையல், நான் சமயக்காரன் தானம்மா. இத்தனைக்கும் அவளும் ஒன்றும் சாதாரண குடும்பம் தான், ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் கிடையாது. மாப்பிள்ளை கிளார்க்கு வேலை பார்க்குறாரு, நான் ஏன் அடுப்படியில் உழைப்பேன் ஏன்னு ஒருத்தர் கேட்க மாட்டா. மனுஷனாக அவள் மதிக்காட்டாலும் பெத்த கடமைக்காக நான் பண்ணேன். அவள் தாயார் இருந்தால் செய்ய மாட்டாளா அப்படின்னு என்ன நானே தேத்திப்பேன். கீழே விழுந்து கால் உடஞ்சி கடந்தப்போ தான் இவங்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்கங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. அனாதையாக கிடந்தேம்மா, குடிக்க ஜலம் எடுத்து கொடுக்க கூட மனுஷா இல்லை, தவிச்சு போனேன். அப்போவும் பாசம் விடலை. உடம்பு கொஞ்சம் தேவலையான உடனே பேத்திகளுக்கு பக்கோடா பிடிக்குமேன்னு செஞ்சு எடுத்துக்கிட்டு வாத்துக்கு போனேன். உள்ள வான்னு ஒருத்தர் சொல்லலைம்மா. தெரு திண்ணையிலேயே நின்றுட்டுருந்தேன். பேத்தியை கூப்பிட்டு பக்கடாவை கொடுத்தேன். சம்மந்தி அம்மாளுக்கு கோவம் வந்துடுது. கண்ட எண்ணெயில் பண்ணாதெல்லாம் எங்காத்து குழந்தைங்க உடம்புக்கு ஆகாது, பெருசாக பக்கோடாவை தூக்கிண்டு இங்கே வந்து நிற்கிறத பாரு அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுட்டு அதை அப்படியே பிடிங்கி பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாம்மா. பொண்ணு என்ன பண்ணா, சும்மா இல்லாமல் மாமியாருக்கு பக்கவாத்தியம்மா, எனக்கு மானம் போகிறது உங்களால், எதுக்காக வந்து கழுத்தை அறுக்கிறேன் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா. அப்போ தான் எனக்கு நெஞ்சில் அப்படியே சுரீர்னு உப்பு போட்டுண்டா தானே, இத்தனை வருஷமாக போட்டுண்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இல்லையே, மானத்தை விட என்ன பெரிய பாசம் வேண்டியிருக்கு. அஞ்ஞானம்னு தோணித்து. உங்கள் அம்மாக்கிட்ட வந்து வேலை வேணும்னு சொன்னேன், கடவுள் கிருபையால் உங்ககிட்ட வந்திருக்கேன். மகராசி, சாப்பாடு போடுற, துணிமணி எடுத்து தர, எனக்கு ஒரு குறை இல்லை. பெண்ணொருத்தி பிறக்கலையேன்னு நினச்சிட்டு காலத்தை கழிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை அவர் பேசினார். அதுக்கப்புறம் அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். யாருக்கிட்டையும் அனாவசியமாக ஒரு பேச்சு பேச மாட்டார். விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம்லாம் செஞ்சுட்டு சமையலை தொடங்குவார். வாரி அரைச்சி சிந்தியெல்லாம் செய்ய மாட்டார். ரொம்ப பக்குவமாக நல்லா பண்ணி தருவார். வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் தேவாரமோ திருவாசகமோ தாழ்வாரத்தில் உட்காந்துண்டு ராகம் போட்டு படிச்சுட்டு இருப்பார். சிவன் கோயிலில் கதாகாலட்சேபம் நடக்கிறதே, போயிட்டு வாங்களேன் மாமா அப்படின்னு நான் எத்தனை முறை சொன்னாலும் அவர் போக மாட்டார். வயசான காலத்தில் இருட்டில் தடுக்கி விழுந்து படுத்துட்டா யாருமா செய்வா? பகவான் புண்ணியத்தில் ஒருத்தர் தயவும் இல்லாமல் ஏதோ உழைச்சி சாப்பிட்றேன், வீணாக ஆசைப்பட்டு வம்பை எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு போகவே மாட்டார். முதல் 3 வருஷமாக சம்பளத்தை வாங்கி கொஞ்சம் பழைய கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு. இப்போ ஒரு 800 ரூபாய் பேங்க்கில் கிடக்கு. அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு 4 வேட்டி துண்டு, மாதத்துக்கு 2 தடவை ஷேவ் பண்ணுறதுக்கு காசு, விபூதி, துணி துவைக்கிற சோப்பு, இது எல்லாத்துக்கும் நானே தனியாக காசு கொடுத்துருவேன். அவரோட பணத்தை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் அவர் நிம்மதியாக இருந்தார்.
இனி எனக்கு பெண்ணே இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர், இன்றைக்கி பொண்ணு வந்திருக்கா, பின்கட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு ஆச்சரியந்தான். நான் பின்கட்டுக்கு போய் பார்த்தா அப்படியே கண்ணங்கரேர்னு அப்படியே வதங்கி காஞ்சி தலைமுடியில் எண்ணெய் கூட இல்லாமல் அப்படியே பிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு தலையை வச்சுக்கிட்டு பிச்சைக்காரி வேஷத்தில் ஒரு பொண்ணு. அவளை சுற்றி 4 குழந்தைங்க, 3 பெண் குழந்தை, 10 வயசு, 7 வயசு, 5 வயசு இருக்கும். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை 3 வயசு இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது வறுமையோட எடுத்துக்காட்டு இதுங்க தான் அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சாம்பு பேச ஆரம்பித்தார். 3 வருஷத்துக்கு முன்னே இவ ஆம்படையாக ஆஃபீஸ் பணத்தை களவாடி விட்டு புகார் செய்யப்பட்டு வேலையிலேருந்து நீக்கிட்டாங்களாம். ஆனால் அவன் அந்த காசை எடுக்கலையான், நிரபராதியான். மேலிடத்துல எத்தனையோ தடவை போய் சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வீட்டில் கஷ்டம். இந்த 3 வருஷத்தில் அவள் பட்ட பாடு சொல்லவே முடியாதான். இந்த அழகில் நாத்தனார் ஒருத்தி அவள் ஆம்படையான் போய் இங்கே வந்து சேர்ந்துட்டா. இருப்பதையெல்லாம் விற்று சாப்பிட்டாச்சு. கணவனுக்கு இந்த அதிர்ச்சி தாங்காமல் இவளோட ஆம்படையான் கொஞ்சம் பிரம்ம பிடிச்சவன் மாதிரி இருக்கானா. இவளோட மூத்த பொண்ணுக்கு 13 வயசாகுது. உறவுக்காரர் ஒருத்தர் வீட்டில் சமையல் ஒத்தாசைக்கு விட்டுருக்காளாம். ரொம்ப கஷ்டம் வந்த உடனே உங்கள் அப்பா நல்ல இடத்துல இருக்காரே போய் பாரு அப்படின்னு அவள் மாமியார் அனுப்பியிருக்கா. உங்கள் அம்மா கிட்ட தான் வீட்டு விலாசம் கேட்டுட்டு இங்கே வந்திருக்கா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் எதுவுமே பேசலை. மெதுவாக திரும்பி பார்த்தேன். என்ன இருந்தாலும் பொண்ணு படுற பாடு சாம்புவை பாதிக்காமல் இருக்குமா என்ன? அதுதான் பாதிச்சிருக்கு போல இருக்கு. இன்றைக்கி காத்தாலே என்ன டிஃபன் பண்ணுறதா இருக்கேள் மாமா? இட்லிக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். சரி, மடமடன்னு 4 ஈடு வார்த்து உங்கள் பெண்ணுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து காப்பி கலந்து கொடுங்க. எனக்கு முக்கியமாக ஒரு ஜோலி இருக்குது, 1/2 மணியில் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் மறுபடியும் போய் என்னோடய அறையில் உட்காந்துக்கிட்டு எழுத ஆரம்பித்தேன். ஆனாலும் என்னோடய மனசு மறுபடியும் அந்த சாம்புவை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தது. ஆனாலும் நான் பேச வேண்டியதை எழுதி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கமிட்டி மீட்டிங்க்கு தயாராகிட்டேன். அவசரமாக குளித்து தயாராகி சாப்பிட்றதுக்கு கூடத்துக்கு வந்தேன். சாம்பு எல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தார். அவள் சாப்பிட்டாச்சா? ஆச்சு. அவள் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. சரியாக சாதம் சாப்பிட்டு மாத கணக்கில் ஆச்சாம்மா. குழந்தைங்க சோத்துக்கு பறக்கிறத பார்த்தா கன்றாவியாக இருக்குது. எப்படியாவது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வழிகாட்டிடுமா, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சாம்பு அழவே அழுதுட்டார். என்னை என்ன பண்ண சொல்கிறேள் மாமா? மூத்த பெண்ணை ஒருத்தர் ஆற்றுல எடுபிடிக்க விட்ட மாதிரி 2வதையும் ஊர்லேயே இன்னொரு ஆற்றுல கூப்பிட்றாளாம். அதுக்கு பாடு கவலை இல்லை. நடு 2 குழந்தைங்களையும் உன்னோட அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருமா, நீ மனசு வச்சா முடியும். அது 2மாவது வேலைக்கு நன்னா சாப்பிடட்டுமே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டால் வாயை பொத்திக்கிட்டு சாம்பு அழ ஆரம்பித்தார். இந்த வருஷத்துக்கு எல்லா குழந்தைங்களையும் சேர்த்தாச்சு மாமா. நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. சரி, பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி கூட்டத்துக்கு போயிட்டேன். சாம்புவோட மகளுக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல காலம் அப்படி தான் சொல்லணும். மீட்டிங் முடிஞ்ச உடனே சாம்பு பற்றி, அவள் குழந்தைங்களை பற்றி, அதுங்க படுற கஷ்டங்களை பற்றியெல்லாம் அந்த ஆசிரம தலைவி, அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் சொன்னேன். குழந்தைங்களையெல்லாம் சேர்க்குற காலம் தாண்டி போயிடுச்சு. பொறுப்பாக இருக்கிற நான் சொல்கிறது தப்பு தான். ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரியலை. நீங்கள்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே செயலாளர் அநாத ஆசிரமத்துக்காக நிறைய உழைக்கிறாரு. எவ்வளவோ நிதி வசூல் பண்ணி ஆசிரமத்தோட வளர்ச்சிக்கு கொடுத்துருக்காரு. ஆனால்
ஆசிரமத்திலேருந்து ஒரு காசு கூட அவரோட உழைப்புக்கெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டதே இல்லை. ரொம்ப மனசு அவருக்கு, நல்ல மனசு. இது வரைக்கும் இவர் நம்மக்கிட்ட ஒரு உதவி கூட கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்குறாரு. எனக்கு சம்மதம், நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மற்ற உறுப்பினர்கள்கிட்ட கேட்ட உடனே எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நானும் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு அவளோட 7 வயசு பொண்ணு, 5 வயசு குழந்தைங்க, 5 வயசில் இருக்கிற குழந்த ரெண்டையும் கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துட்டு ஊருக்கு போகிறது அப்படின்னு ஏற்பாடு பண்ணோம். அவங்கெல்லாம் புறப்படுறதுக்கு முன்னே மறுபடியும் சாம்பு என்கிட்ட வந்தார். அம்மா, தப்பாக நினச்சிக்காதேம்மா, பெத்த பாசம் மனசு ஆக மாட்டேங்கிறது. என் பணத்தில் 500 ரூபாய் கொடுத்தா இவகிட்ட கொடுத்து அனுப்புவேன். ஏதோ கொஞ்ச நாளாவது வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் சாப்பிடுவா. எஜமான ஊரில் இல்லாத போது நான் கேட்குறது தப்பு தான், மன்னிச்சிடுமா, நான் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாம்பு கேட்ட உடனே எனக்கு அதுக்கு ஒரு ஆத்திரத்தை தான் உண்டாக்குச்சு. இருந்தாலும் அது அவரோட பணம், அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட விருப்பம். நான் போய் அதை வேண்டான்னு சொல்ல முடியுமா என்ன? கொடுத்துட்டேன். அவள் அதை வாங்கிட்டு போயிட்டா. உங்கள் பேத்திகளை வேணா ஒரு நாள் பார்த்துட்டு வரையலா அப்படின்னு சாம்புக்கிட்ட நான் கேட்கும்போது, வேண்டாம்மா, என் கடமையே செஞ்சேன், இப்போ பார்க்கவும் வேண்டாம், விலகி இருக்கிற அஞ்ஞானம் மறுபடியும் வந்து ஒட்டிக்கவும் வேண்டாம், அவள்லாம் சக்கியமாக இருந்தால் சரி அப்படின்னு போய் பார்க்கவே இல்லை அந்த குழந்தைகள. இது நடந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 500 ரூபாயை வாங்கிட்டு போன பெண்ணு, அப்பா நீ சௌக்கியமாக இருக்கியா இல்லையா, இல்லை செத்தியா அப்படின்னு கூட ஒரு வரி கூட அவள் எழுதவே இல்லை. ஆசிரமத்துக்கு கூட அந்த குழந்தைங்கள பற்றி ஒரு வரி கூட எழுதவே இல்லை. அவளுக்கு என்ன தான் கஷ்டமோ. இன்றைக்கி காலையில் நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கே நாள் ஆகிடுச்சு. என்னோடய கணவர் என்ன பண்ணார், எழுந்து பல் தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தார். நான் வேகமாக பல்லை தேய்ச்சிட்டு முகத்தை கழுவி அவருக்கு காப்பி எடுத்துகிட்டு வரலான்னு சமயக்கட்டுக்கு போனால் பின் தாழ்வாரத்தில் சாம்பு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. கூடவே ஒரு பெண்ணு பேசுகிற மாதிரியும் இருக்குது. மெதுவாக எட்டி பார்த்தேன். உனக்கு தான் வெக்கமான இல்லைன்னா எனக்கு கூடவா இல்லைன்னு நினச்சேன், ஏன் வந்த, போயிடு. சாம்பு இவ்வளோ கோபமாக பேசுவாரா? இல்லைப்பா, இந்த சமயத்தில் உதவி பண்ண நான் வேறு யாருக்கிட்ட போக முடியும் சொல்லு? அந்த பெண்ணை பேசவே விடலை சாம்பு. ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்க போகிறதில்ல. விவஸ்தை கெட்ட ஜென்மங்கள், மிருகங்களுக்கு சமம், போயிடு, உடனே போயிடு. ஏன் சாம்பு இவ்வளோ கோவப்படுறாரு? மெதுவாக பின்கட்டுக்கே போனேன். எனக்கு முதுகை காட்டிக்கிட்டு சாம்பு நின்றுக்கிட்டு இருந்தார். அவருக்கு எதுக்க அவள் மகள் மடியில் பையனை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா. போன தடவை மாதிரி ஒரு பிச்சைக்காரி வேஷம்லாம் இல்லை அவளுக்கு. இந்த தடவை நல்ல வாயில் புடவை கட்டியிருந்தா. முகம்லாம் கொஞ்சம் பருத்த மாதிரி இருந்தது. உடம்பும் பிள்ளையும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தான். என்ன விஷயம் மாமா நான் கேட்ட உடனே சாம்பு திரும்பி பார்த்தாரு. முகம்லாம் செவந்து போயிருந்தது. எனக்கு பதில் சொல்லவே அவருக்கு ஒரு வெக்கம் மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்டு உள்ளே போயிட்டார். நான் கேட்ட உடனே அந்த பெண்ணு எழுந்து நின்னா. இப்போ தெரிஞ்சுது, அவள் 1.5 மாத கர்ப்பத்தோடு வந்திருக்கான். அவளே பேச ஆரம்பித்தா. அவர் மேலே சொன்ன பழி தப்புன்னு ஆஃபீஸில் கண்டுபிடிச்சி மறுபடி வேலை கொடுத்து 10 மாதம் ஆறுது மாமி. அவர் தான் உங்கள் அப்பா கிட்ட போய் எங்கள் நிலைமை தேவலைன்னு சொல்லிட்டு அப்படியே பிரசவத்துக்கு பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சார். நித்தியப்படிக்கு அவர் சம்பளம் காண்றது அதிகப்படிக்கு போக மாட்டேங்கிறது. அதான் வந்தேன். அவள் கணவனுக்கு வேலை கிடச்சி 10 மாதம் ஆயிடுச்சா.
பின்ன ஆசிரமத்தில் இருக்கிற பெண்களை ஏன் நீ வந்து கூப்பிட்டுக்கல அப்படின்னு அவகிட்ட நான் கேட்டேன். அவளுக்கு கொஞ்சம் தயக்கம். இப்போ முடியாது மாமி, கைக்கு வர்றது நாங்கள் சாப்பிடத்தான் சரியாக இருக்குது. அவளை அழைச்சிக்க இப்போ தோதுப்படாது. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலை. ஒரு வயசான ஒரு தகப்பனை வச்சு ஒரு கஞ்சி ஊற்ற வேணாம். உன் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க ஆசிரமத்தில் அனாதைகள்னு பேரை வாங்கிட்டு வாழுதே, அதை மாற்ற வேண்டாம்? கொஞ்சம் பொறுப்பு வேணுமா வேண்டாமா? வேலை அவனுக்கு கிடைச்சோன்னே சுகம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வயிற்றில் 9 மாத குழந்தையோட கர்ப்பிணியாக வந்து நிற்கிறான். எனக்கு சி மானம் கெட்டவங்களா அப்படின்னு கத்தணும்னு ஆத்திரம். ஆனால் நான் அடக்கிக்கிட்டேன். சாம்பு சொல்கிற மாதிரி உணர்வுகளை அடக்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் மிருகம்தான். இந்த மிருகங்களுக்கு ஒரு சமயம் உதவி செய்கிறது மூலம் என் மேலேயே நான் சேத்த வாரி பூசிக்கிட்டது தான் மிச்சம். நானும் எந்த பதிலும் சொல்லலை. சாம்பு உள்ளே போன மாதிரி நானும் மௌனமாக உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சிவசங்கரி அம்மா அந்த கதையை முடிக்கிறாங்க. இப்படி தான் நிறைய இடங்களில் இந்த ஏழ்மையில் இருக்கிறவங்க பிள்ளைகள் எப்படி போனால் என்ன, ஏதா போனால் என்ன, ஏதோ அதுங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுங்க, சாப்பிடுதுங்க அப்படிங்கிற மாதிரி தன் சுகமே பெரும் சுகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடியவர்களும், மாமனார் வீட்டில் கிடச்ச வரைக்கும் பிடுங்கி உயிர் வாழணும்னு நினைக்கிறவங்களும் உண்மையிலேயே மிருகத்தனமானவர்கள். அப்படி தான் நினைக்க தோணுது. இந்த கதை அவர்களினுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது போல் எனக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே 4-5 குழந்தைங்க இருக்குது. இந்த நிலையில் அவனுக்கு வேலை கிடச்ச உடனே இன்னொரு குழந்தை அப்படின்னா இருக்கிற குழந்தைகளை வளர்க்கவே அவர்களால் முடியல. இன்னும் பிள்ளையை பெற்றுக்கொண்டு அப்படியே போட்டு விடுறதுனால இந்த சமூகம் எவ்வளவு கேடுகட்ட சமூகமாக மாறி போகிறது அப்படிங்கிறது தெரியுது. என்றைக்கு இவர்களெல்லாம் திருந்துவார்கள், என்றைக்கு இவர்களெல்லாம் அறிவுடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் தோன்றுகிறது. உங்களுக்கும் தோணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து கதை கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து கதைகளை கேளுங்கள். உங்களுக்காக 1000 கதைகள் காத்து கிடக்கின்றன.